அருகே உள்ள கிள்ளுக்குடியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு வெற்றி திலகமிட்டு உற்சாகமாக வழியனுப்பி வைத்த ஆசிரியர்களின் செயல் கவனம் பெற்றுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. நாகை மாவட்டத்தில் பள்ளிகளில் பயிலும் 4225 மாணவர்களும் 4219 மாணவிகளும் 8444 பேர் தேர்வு எழுத உள்ளனர். 42 மையங்களில் தேர்வு நடக்கும் நிலையில் மாணவர்கள் தேர்வு அறைக்கு உற்சாகமாக வழி அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கீழ்வேலூர் அருகே உள்ள கிள்ளுக்குடியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு வெற்றி திலகமிட்டு உற்சாகமாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்ந்து வழி அனுப்பி வைத்தனர். இப்பள்ளியில் பயிலும் 24 மாணவிகள் உள்பட 49 பேர் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ளனர். இப்பள்ளியில் பயிலும் 24 மாணவிகள் உள்பட 49 பேர் இன்று 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மொழிப்பாடமான தமிழ் தேர்வு எழுத உள்ளனர். இவர்களுக்கான தேர்வு மையம் தேவூர் அரசு உயர்நிலை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கிள்ளுக்குடி பள்ளியிலிருந்து மாணவர்கள் வேன் மூலம் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். 9:30 மணிக்கு துவங்கும் தேர்விற்கு அரை மணி நேரம் முன்பாகவே பள்ளி தலைமை ஆசிரியர் கே. பாரதிதாசன் மற்றும் ஆசிரியர்கள் செந்தில்குமார், பூமிநாதன், செங்குட்டுவன், ரவிசங்கர், அனிதா ஆகியோர் வழிகாட்டுதலோடு மாணவர்கள் நெற்றியில் வெற்றி திலகம் இடப்பட்டு இறைவனை பிரார்த்தனை செய்து வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். மாணவர்கள் பலரும் ஆசிரியர்களின் காலில் விழுந்து தன்னெழுச்சியாக ஆசீர்வாதம் வாங்கி தேர்வு எழுத உற்சாகமாக புறப்பட்டனர். மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற பள்ளி சார்பில் அவர்களுக்கு பேனா உள்ளிட்ட உபகரண பொருட்களும் வழங்கப்பட்டு தேர்வை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களை ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒன்று சேர்ந்து கைத்தட்டி ஆரவாரத்துடன் உற்சாகமாக தேர்வு எழுத வழி அனுப்பி வைத்த நிகழ்வு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.